லவ் பண்ணும்போது நாங்க ரொம்ப சீக்கிரட்டா தான் பண்ணுவோம், ஜாலியா இருப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல பையன் அதிகமா லவ் பண்ணா அந்த ரிலேஷன் பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரிலேஷன்ஷிப் இது. லவ் நம்மளே போய் ஒரு பொண்ணா போய் ப்ரொபோசல் பண்றது எப்படி பண்ணலாம், இல்ல அது ஒரு மாதிரி அந்த சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரே கொடுப்பேன். அவங்க கூட நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். நடுவில் கொஞ்ச நாள் அந்த ஒரு பிரேக் இருந்தது. வேற யாராவது இருந்தா என்னால அதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா ரேஷு விஷயத்துல வந்து எனக்கு ரேஷுவை ரொம்பவே பிடிக்கும். அவதான் என்னோட உலகம். அந்த மாதிரி அவ டாக்டர் சொன்னோடனே சிரிப்பு தான் வந்தது. அவள் டாக்டராவே என்னால இமேஜின் பண்ண முடியல, அவளுக்கு என்ன வக்கீலாவே இமேஜின் பண்ண முடியல. அவ கூட நடிக்கிறது மட்டும் இங்கே போலீஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஃப் ஃபீல் எங்களுக்கு பெருசா அந்த ஜெல் ஆகிறதுக்கான டைம் கிடைக்கல. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அங்க போய் ஸ்கை டைவிங் பண்ற ஐடியா எனக்கு இருந்தது, இவங்க 2 பேருக்குமே சுத்தமா கிடையாது. நான் சொன்னேன் நீங்க வரலன்னா நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன ஆடிஷன் எடுத்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் அபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸா நாங்க நிக்கிறேன், பிளாங்கா இருக்கேன். நான் எப்படா விடுவாங்க, தூக்கம் வருது. அப்புறமா வீட்டுக்கு போய் தான் நான் அந்த கொஞ்சம் ரன்னரா போயிட்டு இருந்தேன். 10 கிலோ கம்மி பண்ணிருப்பேன் நானு. தியேட்டர்ல நீங்க தெரியுமா, சில பேர் கத்துவாங்க, என்னடா படமே பாக்குறது, அந்த மாதிரி. செம்பருத்தில ஆரம்பிச்சு இப்போ இங்கே போலீஸ் வரைக்குமே வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு என்ன ஒரு க்ரோத்ல அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா நர்ச்சரிங்கா எல்லாமே ஆர்கானிக்கா நடந்ததுல உங்க லைஃப்ல திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் சில டைம் யோசிச்சு பார்க்கும்போது. ஏன்னா நமக்கு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம்ல, இப்படிதான் போகும் இல்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப பெர்ஃபெக்டா அது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடந்திருக்கு. கரெக்டா என்ன அமையணுமோ அது அமைஞ்சிருக்கு அந்தந்த டைம்ல. கரெக்டா எது அமையக்கூடாதோ அதெல்லாம் போயிருக்கு. பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எல்லாம் பெர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருக்கு, எல்லாம் கனெக்ட் ஆகி ஓகே நைஸ் ஒரு ஃபீல் குட் இடத்துல இருக்கேன் நான், அப்படி சொல்லலாம். போலீஸ் எப்படி உங்களை நோக்கி வந்தது? ஆக்சுவலி சிடபிள்யூசிக்கு முன்னாடியே போலீஸ் தான் கமிட் பண்ணேன். கமிட் பண்ணி அதோட ஷூட் போயிட்டு இருந்தது, அது ரொம்ப முன்னாடியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சிடபிள்யூசி கமிட் பண்றேன். ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா கரெக்டா அது முடியும் போது இது லான்ச் ஆகுற ஒரே டைம்ல அங்கதான் நான் ப்ரொமோஷனுக்கே போறேன். சிடபிள்யூசில நான் கண்டஸ்டண்டா இருக்கும் போதுதான் நான் போலீஸோட ப்ரொமோஷன் போறேன். அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் எல்லா சீசனும் சிடபிள்யூசில பார்க்கும்போது நிறைய பேர் வருவாங்க, ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ராஜெக்ட்ல. செமையா இருக்குல்ல, நம்மளுக்கும் இந்த மாதிரி எப்போ நடக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்போம்ல. அப்போ யோசிக்கும் போது இது எனக்கு நடந்திருக்கு இந்த சிடபிள்யூசில. அதுவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான், எனக்கு ஒரு பெரிய ஃபீல் தான் அது. இப்போ அதான் இப்படி அமைஞ்சிச்சு. ரெண்டுமே எனக்கு ஒரு மாதிரி கிஃப்ட் மாதிரி தான். இந்த சிடபிள்யூசி சரி, போலீஸ் சரி, ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லாருமே வந்து உங்களுடைய அந்த ஒரு வின்னிங் மொமெண்ட்க்கு ரூட் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா? அதுல ரன்னர் அப்பா ஆனா அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு தருணம் மட்டும் எப்படி இருந்தது எனக்கு அப்படி சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். நல்லா இருந்தது, நல்ல ஃபீலா இருந்தது. அதான் அது எல்லாமே எனக்கு இல்ல. நான் அந்த எபிசோட்லும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த வின்னிங்கான மூமெண்ட் எல்லாம் யோசிக்கிறதே எனக்கு கொஞ்சம் நர்வஸ், கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம அது யோசிக்கிறதுக்கே, அது நம்ம கிடைக்கிறதோ இல்லையோ செகண்டரி, பட் அது யோசிக்கிறதுக்கே தட்ஸ் அ பிக் திங் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எனக்கு இருந்தது அப்ப இருக்கும்போது. ஸோ நான் அது எனக்கு அந்த ரன்னர் அப் நடக்கும்போது கிட்டத்தட்ட காலையில 7 மணிக்கு நடக்குன்னு நினைக்கிறேன் அந்த போர்ஷன் மட்டும் வின்னிங் ஆன எல்லாருக்குமே. அதுக்கு முந்த நாள் காலையில நாங்க வந்துட்டேன் 7 மணிக்கு. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸா நாங்க நிக்கிறேன். அப்போ பாதி எக்ஸைட்மெண்ட் இருக்கு, பட் பாதி பிளாங்கா இருக்கேன் நானு. என்னால அது கரெக்டா டெலிவர் பண்ண முடிஞ்சாச்சான்னு எனக்கு அப்புறமா எபிசோடு பார்க்கும்போது தெரியல. ஏன்னா நான் ரொம்ப எப்படா விடுவாங்க, தூக்கம் வருது. ஐயோ ஆனா ரன்னர் அப்போ ஆயிட்டேன். இது ரெண்டுமே எனக்கு இருக்கு. ஏன்னா 24 ஹவர்ஸா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தங்க நின்னா நமக்கு அதுதானே பெருசா தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். அப்புறமா வீட்டுக்கு போய் தான் நான் அந்த கொஞ்சம் ரன்னரா போயிட்டேன் கொஞ்சமா தான் அந்த சந்தோஷம் இருந்தது. இதுதான் அந்த கரெக்டான ஃபீலிங் நான் சொல்றேன். அழகா சொல்லியிருக்கீங்க. அண்ட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஆரியன் கூட அந்த ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா? லைக் வேணா இருங்க, நான் வந்து சமைச்சிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கோம், வின் பண்ணிருக்கோம், எல்லாம் இருக்கு. பட் ஆனா அந்த லைக் ஒரு 2% ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்தா சொல்லிட்டு தான் இருந்தாங்க, கிடைக்கும் நீ பண்ண. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதானே சொல்லுவாங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் இப்போ நீங்க போனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதானே சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவரும் எனக்கு சொன்னாங்க,
ஸோ அவர் பெரிய சர்ப்ரைசிங் எல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் நீ உனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. கமிங் பேக் டு போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கேரக்டர் வந்து எப்படின்னா உரிக்க உரிக்க வெங்காயம் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு வந்து புது புது ட்விஸ்ட் உங்க கேரக்டர்ல இருக்கு. ஒண்ணு உங்களை கடத்திடுறாங்க, இல்ல அடிச்சிடுறாங்க, இல்லைன்னா வந்து நீங்க வந்து ஒரு பிக்கஸ்ட் பாம்பு தூக்கி போடுற மாதிரி இருக்கு கமிஷனர் பொண்ணுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட கேரக்டர் வந்து ரிவால்வ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டாங்களா, இல்லைன்னா வந்து நடிக்கும் போதே அப்படியே வந்துட்டு ஒரு விஷயமா உங்களுக்கே அன்வைல் பண்ணுவாங்களா, எப்படி இருக்கும்? இல்ல இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு சொன்னாங்க இப்படிதான் போகும் அப்படின்றது. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அந்த உங்க கேரக்டருக்கு அந்த டெப்த் தெரிய மாட்டோம். அது அப்படிதான் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பொண்ணு, ஒரு லாயர் பொண்ணு அப்படி போயிட்டு இருக்கும். பட் அந்த கேரக்டருக்கான பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட என்ன நடந்திருக்கும், என்ன நடக்க போகுது, இது எதுவுமே ஸ்டார்டிங்ல இருந்து இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த டெப்த் ரிவீல் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ சொன்னாங்க அப்படிதான் போகுது, அந்த கதையும் அப்படிதான் போகுது. பட் நல்லா இருக்கு. இது பண்ண அந்த கேரக்டருக்கு ஒரு நிறைய, அதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிறைய மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கு. நைஸ். அண்ட் உங்களுடைய ப்ரொபோசல் சீன் இப்போ வரைக்கும் இல்லை, ஜென்சில இருந்து 90s கிட்லாம் வந்து சில்லறையை செதற ஓடுற மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்ட லைக் லவ் சாங்ஸ் போட்டு உங்களுக்கான மேஷப்ஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கான மீம்ஸ் அண்ட் லைக் உங்களுக்காகவே டெடிகேட்டடா ஃபேன் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா? அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அண்ட் அந்த சீன் நடிக்கும் போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அந்த அதான் அது ஒரு மாதிரி நைட் ஷூட் பண்ண ஒரு சீன் தான். ஸோ இப்படி இருக்கும், இப்படி நான் தான் ப்ரொபோசல் பண்ண மாதிரி இருக்கும், பையன் சைட்ல இந்த பொண்ணு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஆக்சுவலி அழகு தானே. நம்ம எல்லா இடமே வந்து இந்த பசங்க ப்ரொபோஸ் பண்ணி பார்த்துருப்போம், அவங்க ஒரு எஃபோர்ட் போடுவாங்க, அதுதானே நம்ம மோஸ்ட்லி இந்த மற்ற சீன்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது எனக்கு பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லவ் நம்மளே போய் ஒரு பொண்ணா போய் ப்ரொபோசல் பண்றது எப்படி பண்ணலாம், இல்ல அது ஒரு மாதிரி அந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் தானே, அது வைக்க போறதா இருக்கட்டும், அந்த லுக்கா இருக்கட்டும், அது எல்லாமே அவரும் டைரக்டரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அதுக்கு சின்ன சின்ன ஆட்-ஆன்ஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, பியூட்டிஃபுல்லா தான் இருந்தது உண்மையிலேயே. அண்ட் உங்களோட கேரக்டர்ஸ்மே நம்ம வந்து பழசெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயந்த பொண்ணு அதுக்கப்புறமா போல்டா மாற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஃபுல்லா கொஞ்சம் வம்பு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டை செய்யற மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் ஒரு பொண்ணே போய் ப்ரொபோஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் போல்டா வந்து உங்களை ஸ்டார்டிங்ல இருந்தே காட்டிட்டு வராங்க இல்லையா? அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து புல் பண்றதுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்ததா, டஃபா இருந்ததா? அது டஃபா இருந்தது எனக்கு. ஆக்சுவலி அதனால தான் நான் இது எடுத்தேனே. இல்லைன்னா எனக்கு நான் எடுத்திருக்க மாட்டேன். எனக்கு இந்த கேரக்டர் சொல்லும் போது எனக்கு இப்படிதான் கேரக்டருக்காக நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கிராஃப் நான் பண்ணிட்டேன். திருப்பி நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. இதுதான் இப்படிதான் இருக்கும், அந்த ஒரு பாவமான பொண்ணு, இல்லைன்னா ஒரு பாவமான மருமக, இல்ல அந்த அது வேண்டான்னு சொல்லிதான் நான் வெயிட் பண்ணேன். எனக்கு டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கணும், அதையே பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஸோ எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் தான் இது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. ஒரு எளியும் புனியமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து உங்களுக்கும் ஜெய்சிலனுக்குமே வந்து இருக்கு. லைக் எப்படின்னா முரளி எப்ப பாரு போட்டு நோண்டிட்டே இருக்கு ஒரு கேரக்டர், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? லைக் அந்த ஒரு பாண்ட் ஆஃப் ஸ்கிரீனையும் சரி ஆன் ஸ்கிரீனையும் சரி எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள? அது ஆஃப் ஸ்கிரீன்ல எங்களுக்கு பெருசா அந்த ஜெல் ஆகிறதுக்கான டைம் கிடைக்கல. ஏன்னா இங்க பேக்கப் போகும். இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, இப்ப நான் இங்க உட்கார்ந்தேன்னா அங்க ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு ஒருத்தவங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் பேசிக்காவே. அந்த நமக்கு பர்டிகுலரா கொஞ்சம் டேட்ஸ் இருக்கும் ஷெட்யூல், அதுக்குள்ள நம்ம எடுத்தே ஆகணுன்றது. பெருசா இங்க யாருமே உட்கார்ந்து பேசுற அளவுக்கு டைம் இருக்காது. ஸோ எனக்கு அவ்வளவு ஜெல் ஆகல. பட் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஜெய்சிலனா இப்போ ஒர்க் பண்றதுல. வெரி கம்ஃபர்டபுள், வெரி காம். ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கோ ஆக்டர். அதான் ஸ்கிரீன்ல தான் அப்படி வம்பிழுக்கிற மாதிரி இருக்கும், பட் நேர்ல ஃபைன். நைஸ். அண்ட் உங்களுடைய ஆதி காலத்துல இருந்து ஃப்ரெண்டு செம்பருத்திக்கு அப்புறம் திருப்பி இப்ப பேரப் ஆயிருக்கீங்க. அண்ட் ஜனனி பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நான் வந்து சொல்லணும். அவ்வளவு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் ஒரு மாதிரி அது பார்க்கும் போதே வந்து கண்ணு வைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்கு அப்போ ஒர்க் பண்ணதுக்கும் இப்போக்கும் அந்த ஒரு லைக் ஒரே செட்ல ரிவால்விங்கா இருக்கும்போது? நீங்க ஒரு மீம் பாத்துருக்கீங்களா இன்ஸ்டாகிராம்ல, ஃப்ரெண்ட் ஹூ, அதாவது நம்மளோட எல்லா வருஷமும் பார்த்த ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சில வருஷங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, 2017 இருந்து. ஸோ என்ன அவளை 2017 இருந்தே அவ என்ன பாக்குறா, நானும் அவளை பாக்குறேன். ஸோ என்னோட ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் நம்மளோட மாறிட்டே இருக்கும்ல, ஒரு மனுஷனா நம்மளோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும்ல, அது எல்லாமே அவ அப்போல இருந்து என் கூட பாக்குறா, நானும் அவளை பாக்குறேன். சோ நாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃப்ரெண்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு மீறி போயிடுச்சு. ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. அவ பார்ட் ஆஃப் த டெய்லி
ருட்டீன் மாதிரி எனக்கு அவ. ஸோ அவ வந்து காஸ்ட் ஆகுன்றதே எனக்கு தெரியாது. அவ எனக்கு சர்ப்ரைஸா ஒரு நாள் சொல்றா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்ப அவ இருந்திருந்தானா நானும் அவளும் தான் ரூம்ல நீங்க வந்திருந்தீங்கல்ல, அங்க நாங்க உட்கார்ந்தா ஏதாவது பேசுவோம், ஏதாவது சாப்பிடுவோம், ஜாலியா இருக்கும். நைஸ். அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் நான் நடிக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு முதல் நாள் ஷூட் 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு லைக் ஷூட்டிங் ஸ்பேஸ்ல இருக்கீங்க அப்படின்னு அது என்னென்ன அலப்பற பண்ணீங்க? சிரிச்சுட்டே இருந்தவங்க, டேக்ஸ் போயிட்டே இருந்தது. ஏன்னா அவ சீரியஸா ஏதோ டாக்டர் அவ இதுல. எனக்கு அவ டாக்டர் சொன்னோடனே சிரிப்பு தான் வந்தது. அவளை டாக்டராவே என்னால இமேஜின் பண்ண முடியல, அவளுக்கு என்ன வக்கீலாவும் இமேஜின் பண்ண முடியல. பக்கத்துல இருந்து சீரியஸா இந்த டாக்டர் சொல்லுவாங்க ஒண்ணுமே ஆகாதுமா உனக்கு நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அவ மூஞ்சி பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். நான் அந்த பிடிஎஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவு சீரியஸா மூஞ்சி வச்சா சிரிப்பு தானே வரும் நமக்கு. உங்களுக்கும் அப்படிதான். சோ எனக்கு அந்த மாதிரிதான். அவ கூட நடிக்கிறது மட்டும் இங்கே போலீஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடியல என்னால அது சத்தியம். நீங்க 3 பேரும் வந்துட்டு இப்ப துபாய் போன மாசம் போயிருந்தீங்க இல்லையா? புகழ், நீங்க அண்ட் ஜனனி. அந்த ட்ரிப் பார்க்கும்போது வந்துட்டு என்னங்க ஸ்கை டைவ்லாம் பண்ணிருக்காங்க, ஒரு மாசான ஒரு விஷயம். அந்த ரீல் கூட அழகா இருந்தது ஒரு டிரான்சிஷனா பண்ணும்போது. இந்த ஒரு மூவர் அணி அந்த ஒரு பாண்ட் எப்படி? அது வந்து ஆக்சுவலி புகழும் தானே ஒரு ஒரு அதான் அந்த ஒரு கொலாபரேஷன்ல போக வேண்டியது ஒரு ஈவெண்ட் மாதிரி, அங்க மீட் அண்ட் கிரீட் மாதிரி. சோ அதுல வந்து நாங்க ஜென்னும் ஆட் பண்ணோம். அவளும் துபாய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம 3 பேர் போலாமா ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சும்மா சேர்ந்து போனோம்தா. அங்க போய் ஸ்கை டைவிங் பண்ற ஐடியா எனக்கு இருந்தது. இவங்க 2 பேருக்குமே சுத்தமா கிடையாது. ஓகே. இவங்க 2 பேரும் ஆக்சுவலி எனக்கு ஹைட் ரொம்ப பயம். அது விட பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பயம். அப்ப நான் கடைசி சும்மா ஒரு நாள் போகும்போது சொன்னேன் நம்ம நாளைக்கு ஸ்கை டைவிங் போக ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி தான் அது ஆயிடுச்சு. அவங்க வரவே இல்லை கடைசி வரைக்கும். நான் சொன்னேன் நீங்க வரலன்னா நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா கட் பண்ணுவேன்னு. அப்படிதான் எனக்காக தான் குதிச்சாங்க. அவ்வளவுதான். கீழே வந்துட்டு தேங்க்ஸ் சொன்னாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல வேலை நீ ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் பயமா இருக்கும். உங்களுக்கும் புகழுக்கான பாண்ட் இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ், ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா பேசியிருந்தாலும் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எனக்கு தெரியாதா என் ஸ்பேஸ் இது நான் கொடுக்குறேன்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவுட் நம்ம பேசுறது அப்படின்றதுக்கான ஒரு இடம் வந்து ஒரு ஃப்ரெண்டால மட்டும் தான் கொடுக்க முடியும். அண்ட் அது வந்து நீங்க அழகா பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த ஒரு ஸ்பெஷல் பாண்ட் பத்தி கண்டிப்பா சொல்லுங்க. பேசிக்காவே எனக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நம்மளை கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. அதுலயும் எனக்கு ரொம்ப குறிப்பிட்ட சிலதை வந்து கதிர் இருக்காங்க. அப்புறம் 1 பேர் 2 பேர் இருந்தாங்க. பட் அவங்க வந்து அதான் லைஃப் போக போக அவங்க கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. பட் இப்ப புகழ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. புகழ் வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமா எனக்கு என் கூட கனெக்ட் ஆன ஒரு ஃப்ரெண்டு. அது யார் என்ன சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் கூட நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு. அவனுக்கும் அப்படிதான். அவன் ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். ஆக்சுவலி நான் அவன் கூட அதனால தான் ஃப்ரெண்ட் ஆனேன். பட் நிறைய பேருக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவனை ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தானே பாக்குறேன். நான் அவன் கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இஸ் a வெரி குட் ஹியூமன் பீயிங். அது அவன் கூட பழகுனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பியூரஸ்ட் சோல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன். பியூட்டிஃபுல். அண்ட் உண்மையிலே இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து மேல் ஃப்ரெண்ட்ஸ்னால ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்க இல்லையா? கதிர் சொல்லும் போது இப்போ நிறைய பேர் வந்துட்டு அந்த சின்ன மின்னும் அவங்க வந்து நம்ம மிஸ் பண்றேன், அடுத்து எப்ப நீங்க வந்து மீட் பண்ண போறீங்க, எப்போ கியூட்டா வந்து போஸ்ட் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நிறைய கூட அவங்களோட தான் வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன். நாங்க ஆல்மோஸ்ட் பேசுவோம், டெய்லி கூட பேசுவோம். அவனை மீட் பண்றோம். ஆனா இப்ப எல்லாம் நம்ம எப்படி ஆயிடுச்சுன்னா போக போக அந்த அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம மீட் பண்றோம். ஆனா போட்டோஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டோ இல்லைன்னா அது வெளியில ரொம்ப சுத்துற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இல்ல. இப்ப எல்லாம் எப்படின்னா உட்கார்ந்தோமா வீட்டுல ஜாலியா பேசிட்டோமா, ஏதாவது பண்றோம், நல்லா சாப்பிட்டோமா, நிம்மதி. அதுதானே இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஆயிடுச்சு. அது ஏன் தெரியல. மேபி அந்த டேஸ் போக போக நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்னால நமக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. சோ அவன் கூட நான் மீட் பண்ணாலும் பெருசா போட்டோ எடுக்கிறது இல்ல. அதனால தெரியல. பட் அவன் கூட நான் ரொம்ப எப்பவும் போலதான் இருக்கேன். உங்களுக்கான ஸ்பெஷாலிட்டின்னு இருக்கு இல்லையா? ஒரு குவிசின் மாதிரி. இப்ப கேரளா குவிசின் எடுத்துட்டோம்னா உங்களோட மீன் பொழிச்சது, அதுக்கப்புறம் இந்த அடப்பிரதமம், பிரான் ரோஸ்டும் கீ ரைஸும் அதுதான் என்னோட ஃபேவரட். என்னோட மீல், கம்ஃபர்ட் மீல். நான் வீட்டுல இருக்கேன், நம்ம வந்து ஓகே என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க அப்படின்னா நான் அது மட்டும் வச்சுப்பேன். அது வச்சு நல்ல கீ ரைஸும் நல்ல ஒரு ப்ரான் கறியும் இல்ல ரோஸ்டோ அந்த மாதிரி வச்சுட்டு அப்பளம், கேரளா அப்பளம் அது பொரிச்சு வச்சுட்டு கொஞ்சம் லைம் பிக்கிள் அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா. அது இந்த கேர்டு போடாம அந்த வினேகர் இருக்குல்ல அது மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அது இது பண்ணுவேன்.
அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து சும்மா சம்பல் அந்த மாதிரி அந்த மாதிரி. இருக்கும். கொஞ்சம் லைட்டா வெட் இதுல இருக்கும். கொஞ்சம் கிரீன் சில்லி அதெல்லாம் போட்டு நல்லா இப்படி இது பண்ணனா அந்த கிரீன் சில்லியோட இதுவும் விநாயகரில் விட்டு சொல்லும் போதே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதுங்க. ஸோ எல்லாமே ஒரு வாய் இப்படி வச்சுட்டு சாப்பிடும்போது கம்ஃபர்டிங்கா இருக்கும். பியூட்டிஃபுல்லுங்க, பியூட்டிஃபுல். அந்த உங்களோட அந்த ஸ்பெஷல் ப்ரான் அந்த ரோஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அந்த கீ ரோஸ்டா இல்ல கோகனட் மில்க்? அது நான் இப்ப சீக்கிரமா ரெசிபி போட போறேன். இல்லையா? நான் சும்மா ஒரு பிளான் பண்ணேன். சும்மா இந்த மாதிரி நம்ம போடலாமே, இப்போ குக் வித் கோமாளி முடிஞ்சிருச்சுல, சோ நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போறேன். நீங்க அதை பார்த்து பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து அதை ட்ரை பண்ண போறேன். நைஸா. அண்ட் இவ்ளோ வந்து நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய முதல் சீரியல் அப்படின்னு சொல்லும் போது செம்பருத்தி, அது எப்படி நடந்தது? அந்த கேரக்டருமே நம்ம பார்க்கும்போதே வந்துட்டு இவ்வளோ ஒரு பாவமான பவ்யமான ஒரு பொண்ணா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து ஷபானா யாருக்குமே தெரியாது. ஷபானா ரியலான ஒரு எப்படி ஒரு பர்சன் அப்படின்னும் தெரியாது. இந்த கேரக்டர் தான் ஷபு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த ஒரு பீரியட் எப்படி இருந்தது? அது நான் இங்க வரும்போது எனக்கு தமிழும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நான் ஜஸ்ட் அப்படி இறங்குற ஒண்ணுமே தெரியாது. நாங்க ஜஸ்ட் போய் நிக்கிற கேமரா முன்னாடி ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். மருதாணி அரைச்சு வச்ச அந்த பாட்டு தெரியும்ல, தெரியுமா அந்த பாட்டு? மருதாணி அதே பாட்டு நினைக்கிறேன். அது இப்படி கல்லில அரைச்சு அது 3ஆவது எபிசோட்ல வரும்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன ஆடிஷன் எடுத்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ! ரிஜெக்ட் பண்ணி வேற ஒருத்தங்க தமிழ் பொண்ணு வந்து அது பண்ணி அப்புறம் அந்த பூஜை டைம்ல ஏதோ அவங்களுக்கு கூட ஏதோ பிரச்சனை ஆகி அவங்கள எடுத்து திருப்பி என்ன கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்புறம் மறுபடியும் ஷூட் பண்ணாங்க, ரீஷூட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஒரு டே ஷூட் போச்சு. போய் அது எனக்கு தான் வரணும்னு இருக்கு, எழுதி இருந்தது. எனக்கு வந்தது, நான் ஓடி வந்துட்டேன். அண்ட் டெலிகாஸ்டுக்கு அப்புறமா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இல்லையா, நிறைய லவ் நிறைய பக்கத்துல இருந்து உங்களுக்கு வந்து மெசேஜஸா வந்திருக்கும். அண்ட் நேரா பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க. நிறைய லைக் ஃபேன் என்கவுண்டர்ஸ் வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மெமரிஸ் எல்லாம் எப்படி இருக்கா? ஆமா, அது ஒரு பெரிய எனக்கு லைஃப் சேஞ்சிங் தானே. அந்த ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமான லைஃப் சேஞ்சிங். அதான் இந்த மெசேஜ் சொல்லும்போது நான் அப்ப இங்க வரும்போது எனக்கு ஒரு 200 300 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபாலோவர்ஸ். அந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் அதனாலதான் வந்திருக்கு. அவ்வளோ பேர் என்கிட்ட மெசேஜ் பண்றது, பேசுறது, நேர்ல பார்த்தா இப்ப கூட நம்ம இதெல்லாம் பண்ணா கூட யாராவது நம்மளை பார்த்தா ஃபர்ஸ்ட் செம்பருத்தி பேர் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப குக் வித் கோமாளி சொல்றாங்க. இப்ப குக் வித் கோமாளி செம்பருத்தி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங். என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட எல்லாத்தையும் ஒரு ஃபிளிப் பண்ணது அந்த ப்ராஜெக்ட் தான். உங்க கூட மாமியாரா பண்ண பிரியாராமன். ஏன்னா இந்த ஒரு பாண்ட் வந்து சிடபிள்யூசில அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அடிச்சு பிச்சுக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீரியல்ல பார்த்த ஒரு பாண்ட் வேற, பட் ஆனா ரியல்லா நாங்க வந்து ஷபு அண்ட் பிரியா அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு அது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு காம்போவா இருந்தது இல்லையா? ஃப்ரம் சீரியல் டு ரியல் எப்படி இருந்தது? எனக்கு அந்த ப்ராஜெக்ட் அப்போ நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். எப்படி க்ளோஸ் ஆயிட்டோம்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா எக்ஸ்ட்ரீம் எனக்கு அவங்களை பிடிக்கும். நான் வந்து அவங்களை டெய்லி தொல்லை பண்ணி எல்லாம் பேச மாட்டேன். பட் டெய்லி நான் அவங்களை நினைப்பேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவங்கள. அதை நான் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த குக் வித் கோமாளி விஷயம் வந்து நான் அங்க எதிரே பார்க்கல. ஆக்சுவலி அவங்க எனக்கு ஒரு நாள் மெசேஜ் பண்றாங்க, ஷபு இந்த மாதிரி குக் வித் கோமாளில கூப்பிட்டுருக்காங்க, நான் குக் வித் கோமாளி இந்த வருஷம் பண்றேன் அப்படின்னு. அப்ப என்ன கூப்பிடல, எனக்கு தெரியாது. வாவ் மேம் சூப்பர், அப்ப நான் உங்களுக்காக பாப்பேன், நீங்க ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு வருது, நான் சொல்றேன் மேம் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங், பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட இருக்கிற டைமே வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் நாங்க. இப்ப அந்த குக் வித் கோமாளி செட்ல ஷார்ட் இல்லாத டைம்ல எங்க 2 பேரோட அந்த காக்கா பாப்பா அந்த சத்தம் தான் கேட்கும் ஃபுல் செட்ல. அவ்வளோ சிரிப்போம். அதான் அந்த பாண்ட் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி அந்த அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சிஸ்டர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்ட் இருக்கு. இப்ப கூட அவங்க கிட்ட பேசிட்டு தான் வரேன். எனக்கு இது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல டைம் இருக்கு? ஏன்னா ஷார்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டாங்க. எல்லாரோடையும் போன் பேசுறேன்றீங்க, எல்லாரோடையும் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து பில்ட் பண்றீங்க. இப்ப என்கிட்ட பேசிட்டு வெளியே வந்தீங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட பேசினேன் நானு.
நீங்க வரதுக்கு முன்னாடி நான் கதிர்கிட்டயும் ஜன்னுகிட்டயும் வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தேன். சோ 2 பேர்கிட்ட பேசியாச்சு இவங்கிட்ட. ஆல்மோஸ்ட் நான் டெய்லி கவர் அப் பண்ணிடுவேன். அது எப்படி அந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க? வேற ஒண்ணுமே இல்லைங்க லைஃப்ல. நீங்க வேலை மட்டும் செஞ்சுட்டே இருப்ப. ஆனா உங்க சுத்தி அந்த ஒரு ஷேர் பண்றதுக்கு நல்லது சரி கெட்டது சரி ஷேர் பண்றதுக்கோ இல்ல சும்மா சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கோ யாருமே இல்லைன்னா அந்த லைஃபே ரொம்ப மீனிங்லெஸ்ஸா இருக்கும். ஸோ நான் அந்த கனெக்ஷன் வச்சுப்பேன். நான் ரொம்ப எஃபோர்ட் எடுக்கிற ஒரு ஆள் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் சுற்றி, எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரே கொடுப்பேன். அப்படியே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் நான் வச்சுப்பேன். ஸோ டெய்லி செக் பண்ணுறது என்னோட பிடிச்ச விஷயம் எனக்கு. பியூட்டிஃபுல். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சனாக வந்துட்டு ஷபு வந்து இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா பீப்புள் மேனேஜ் பண்ணுறது அண்ட் லைக் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது ஒரு ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அகெயின் இப்போ வந்து ரேஷ்மா கூட உங்களை நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா குட்டி 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 லைக் கமெண்ட்ஸ்லையா இருக்கலாம், இல்லைன்னா வந்து போஸ்ட் வந்து போடுறது, இல்லைன்னா யாராவது ஏதாவது கொஷின் கேட்டால் அதுக்கு டேக் பண்ணிட்டு போட்டுட்ட ஃபோட்டோ போதுமா அப்படின்னு அந்த ஒரு ஒரு க்யூட்டான விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? அண்ட் அதை பார்க்கும்போது அடடா இது நல்லா இருக்கே, இது ரொம்ப நாளாக நாங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தோமே, எப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஷபு அண்ட் ரேஷ்மா எப்படி எப்படி எங்க நடந்தது? அது நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. நிறைய பேர் நேர்ல கூட மீட் பண்ணும்போது கேட்பாங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் தானே ஒன்னா சுத்திட்டு இருந்தோம். சோ நடுவில் கொஞ்ச நாள் அந்த ஒரு பிரேக் இருந்தது. பட் திருப்பி 2 பேருக்குமே தெரியும் இந்த பிரேக் தெரியும், கொஞ்ச நாள்ல போகும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கு ஏத்த மாதிரி we are back and happy. ஸோ ஃபோட்டோ போடலை நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு சும்மா ஒரு குட்டி ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தோம். பட் எதுக்குமே ஃபோட்டோ எல்லாம் போடலை. ஏன்னா எங்களுக்கு இதுவரை இருக்கு ஃபோட்டோ போட்டா திருஷ்டி பட்டு இருக்கட்டும் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சு போடல 2 பேரும். சரி இவங்க அந்த Q&A நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க, என்ன பேசிட்டீங்களா பேசினேன். ஓகேப்பா பேசிட்டு ஏதோ போட்டோ போட்டுருங்க, ஒரு வாட்டி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டதுதான். ஸோ நைஸ். அண்ட் வந்து நம்ம விட்ட இடத்துல இருந்து தொடருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு பர்சன் திருப்பி வந்துட்டு லைக் திருப்பி ஒரு ரீஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நிறைய இடத்துல நிறைய லைக் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல நீங்க எப்படி வந்து டீல் பண்ணிக்கிறீங்க? பிகாஸ் ஏன்னா திருப்பி நம்ம அதே ஒரு அன்ஃபில்டர்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய என்கிட்ட இதே கொஸ்டின் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கல, என்கிட்ட ஆரினும் இது கேட்டாங்க. ஆனா வந்து என்னால முடியும், அது ஏன் தெரியல. எனக்கு அந்த பர்சனே பிடிக்கும்னா இல்லைன்னா முடியாது. எனக்கு அந்த பர்சனே பிடிக்கும், எனக்கு அவங்க லைஃப்ல வேணும். வேற யாராவது இருந்தா என்னால அதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா ரேஷு விஷயத்துல வந்து எனக்கு ரேஷுவே ரொம்பவே பிடிக்கும். லைக் அவ வந்து அந்த டைம் அதான் அந்த பீக் டைம் நாங்க ஒன்னா சுத்திட்டு இருக்கிற டைம்ல வந்து அவதான் என்னோட அந்த மாதிரி ஒரு பாண்ட் தான் எனக்கு அவ கூட இருந்தது. சோ அவ வந்து விட்டாலுமே பேசினாலும் பேசலனாலுமே அவளாலே என்கிட்ட திரும்பி எப்ப வேணாலும் வரலாம். ஏன்னா நான் அந்த ஸ்பேஸ் அவளுக்கு எப்பவுமே ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். அதே மாதிரி அவளும் எனக்காக வச்சிருப்பா அப்படின்னு நான் நம்புறேன். MS பாஸ்கர் சார் பத்தி கேட்காம இருக்க முடியாது. இஸ் லைக் ஒன் ஃபேமிலி டு யூ. எல்லாத்துலயுமே அப்பா 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 அப்படின்னு போடும்போது உங்களோட லைக் இனிஷியல் போஸ்ட் நம்ம பார்க்கும்போது உங்களோட லைக் உன் அப்பாவே நீங்க வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டு போடுற விஷயங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஈக்குவலி அதே ஸ்பேஸ் நீங்க வந்து MS பாஸ்கரை பார்க்க நீங்க கொடுக்குற ஒரு ஃபீல் வந்து பார்க்க முடியுது. அந்த ஒரு பாண்ட் லைக் ட்ரூலி அவ்வளோ ஒரு எமோஷனலான ஒரு விஷயமா நான் பாக்குறேன், மக்களும் பாக்குறாங்க. அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? ஆமா, அது அவர் வந்து அதான் இந்த செம்பருத்தினால எனக்கு நடந்த சேஞ்சஸ்ல எனக்கு நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் அவரு ஒரு விஷயம். நான் எப்பவுமே எல்லா இடம் சொல்றதுதான், அவர் செம்பருத்தினாலதான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அப்படிதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறதும் சரி. அதுக்கப்புறம் டெய்லி பேசுறாரு, டெய்லி பேசுவாங்க அவங்க அதை எப்படி மிஸ் பண்றது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் எப்படி அவர் அவ்வளவு பிஸியா இருப்பாரு, அவ்வளவு படம் ஷூட்டிங்கா இருக்கட்டும், அவருக்கு இதா இருக்கட்டும், இல்ல அந்த அவார்ட் ஷோல இருந்தா கூட பேசுவாரு. அது எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி அவரும் எனக்கு கிஃப்ட் மாதிரி தான். மேபி நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிருப்போம்ல, அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு இதா கொடுப்பாங்க, ஒரு பேலன்ஸா நமக்கு இன்னொன்னு வரும்ல நல்லது. ஸோ நான் அவரை அப்படி பாக்குறேன். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல நடந்தது ஒரு கல்யாணம். எல்லாருமே வந்து என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ சீக்ரெட்டா ஒரு லவ் வச்சுக்க முடியுமா, அண்ட் அது வந்து கல்யாணத்துல கொண்டு வந்து முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது லைக் இண்டஸ்ட்ரியில இது எப்படி மேனேஜ் பண்ணாங்க, மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? லைக் அந்த ஒரு பீரியட் லவ் பண்ணிட்டு இருந்த டைம் அண்ட் கல்யாணம் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து லைக் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லும் போது திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த ஒரு லைக்
லவ் பண்ணும்போது நாங்க ரொம்ப சீக்கிரட்டா தான் பண்ணுவோம், ஜாலியா இருக்கும் அப்போ. ஏன்னா அதுதானே ஒரு த்ரில். நாங்க யாருக்கிட்டயுமே சொல்லல பெருசா, எங்கேயுமே போடல, இன்ஸ்டாகிராம்லயும் சரி எங்கேயுமே சோஷியல் இதெல்லாம் போடல. அவருதான் சும்மா இந்த ஹைட் அண்ட் இது மாதிரி போடுவாங்க, யாருனே தெரியாத ஆனா என்னமோ ஒண்ணு போடுற மாதிரி போடுவாங்க, சும்மா கெஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா கல்யாணத்து அன்னைக்குதான் நான் வந்து ரெடி ஆயிட்டு, இப்போ அன்னைக்குதான் இது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு சைக்ளோன் தான், பயங்கர ரெட் அலர்ட், அதான் வண்டியே நகராது அந்த அளவுக்கு தண்ணி. கீழே வண்டி வெயிட் பண்றாங்க, எனக்கு ஒரு லேட் ஆகுது, டைம் போகுது. அப்போ நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன், எல்லாரும் என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரீயா விடுங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே தள்ளிட்டு நான் ரூம் கதவை சாத்திட்டு, நான் இது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட் பண்ணா என்னோட லைஃப்ல இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கல்ல இந்த மக்களா இருக்கட்டும், அவங்க லவ்வா இருக்கட்டும், அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணிட்டு தான் நான் கார்ல ஏறேன். நைஸ். ஸோ அப்படிதான் தெரியும் இந்த மாதிரி கல்யாணம், நான் கல்யாணம் பண்ண போறேன், உங்களோட பிளஸிங் வேணும் அப்படி சொல்லிட்டு அப்படிதான் நான் கிளம்புறேன். அப்படி நடந்ததுதான். அதான் அது அவர்னால அது நடந்தது. எல்லா கிரெடிட்டுமே வேணா அவருக்கு கூட கொடுக்கலாம், ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல பையன் அதிகமா லவ் பண்ணா அந்த ரிலேஷன் பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரிலேஷன்ஷிப் இது. சோ அவர்னாலதான் இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு லவ்? ஏன்னா சீக்கிரட்டா இருந்தோம் நாங்க, ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பெண்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு லவ் அண்ட் இந்த ஒரு கல்யாண வாழ்க்கை பார்க்கும்போது ஆரியன் மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து லைக் விருப்பப்படுறதை தாண்டி என்வி படுறாங்க. லைக் ஒரு ஜெல்லஸான ஒரு ஃபீலே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து ஆரியன் இருக்காரு இல்லையா? ஸோ லைக் இது பார்க்கும்போது வந்துட்டு சே என் வீட்டுக்காரவங்கப்பா மை ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு ப்ரௌட் ஃபீல் இருக்கும்ல. ப்ரௌட் ஃபீல் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இதுவும் ஃபீல் ஆகும், இப்படி எல்லாருக்குமே இருக்கணும். எல்லாருக்குமே இந்த சப்போர்ட்டிவா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல இதா இருக்கட்டும், தெரியுமா, இது எல்லாமே எல்லார் லைஃப்ல பேசிக்கா இருக்கணும். நான் அப்படி சொல்றேன், பேசிக்கா இருக்கணும். எல்லார் லைஃப்லயுமே இது இருக்கணும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கணும், அந்த ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கணும். அது யாருமே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது, உங்க லைஃப்லயே அது இருக்கணும். ஏன்னா அட்லாஸ்ட் நம்ம எல்லாருமே நாங்க 2 பேருமே ஒரு இண்டிவிஜுவலான பர்சன்ஸ் தான். கொஞ்ச நாள் தான் இங்க வாழ போறோம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா வாழ்றது, அவங்களும் அதை சப்போர்ட் பண்ணி நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போனோம்னா கொஞ்சம் ஸ்மூதா இருக்கும் லைஃப். அவ்வளவுதான். இது சிம்பிளா இருக்கிறதா பெட்டரா இருக்கும். செம்பருத்திக்கு அப்புறமா ஒரு பிரேக் இருந்தது. லைக் நிறைய கதைகள் நீங்க வந்து கேட்ட மாதிரியும் அண்ட் நிறைய வந்து ரிஜெக்ட் பண்ண ஸ்டோரிஸும் வந்து நாங்க வந்து கேட்டிருக்கோம். எதனால இவ்வளோ சூஸியா வந்து நீங்க மாறினீங்க? அண்ட் மிஸ்டர் மனைவியோடைய ப்ரோமோ வரும்போது கூட எல்லாருமே வந்து ஒருவேளை இதுல வந்து ஆரியன் இருப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்கன்ற அளவுக்கு வந்து ஒரு ஃபிக்சேஷனும் இருந்தது. அண்ட் இந்த ஒரு கிராஃப் என்னெல்லாம் நடந்தது? அதான் நான் அதுக்கப்புறம் செம்பருத்திக்கு அப்புறம் நான் உடனே பண்ணக்கூடாதுன்னு மட்டும் முடிவு பண்ணேன். ஏன்னா அதுவே ஒரு 5 இயர்ஸ் ஜேர்னில எனக்கு ஃபர்ஸ்ட் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு 1 மந்த் வீட்டுல இருந்து வெளியிலே வரல. ஆல்மோஸ்ட் நான் வந்து ரூம்குள்ளதான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு வாய்டு மாதிரி ஆயிடுச்சு. மேபி அந்த டைம்ல எனக்கு அந்த இமோஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இப்போவா இருந்தா கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ரொம்ப ஐயோ என்ன இது முடிஞ்சிருச்சு, இவ்வளவு வருஷம் பண்ணிட்டோமே, நம்ம இங்கேதானே வளர்ந்தோம், நம்ம இங்கேதானே இவ்வளவு பேர் இருந்தோமே, நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வாய்ட்ல இருந்தது. அப்ப புரியல எனக்கு. இப்ப கொஞ்சம் அதை யோசிக்கும் போது என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு 1 மந்த் லிட்டரலி நான் ஆஃப்ல இருந்தேன். யார்கிட்ட பேசல, போன் கூட எடுக்கல, அப்படியே இருந்தேன் நானு. ஸோ அவரு ரொம்ப அப்போ என்ன சப்போர்ட் பண்ணாங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வருது, என்ன பேச வைக்கிறது, வெளியே கொண்டு போன்னு சொல்றது, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் நான் வந்து இந்த ஸ்டோரி கேட்க ஆரம்பிச்சேன். அதுல வந்து மிஸ்டர் மனைவியை சூஸ் பண்ணேன்னா அது கொஞ்சம் போல்டான கேரக்டரா இருந்தது ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடுச்சு. பட் ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே, அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் தெரியுமே அப்படின்றதுக்காக தான் அதை சூஸ் பண்ணேன். மத்தது எதுவும் சூஸ் பண்ணாத காரணம் ஒரே மாதிரி. அதுதான். சோ இதுதான் நடந்துச்சு. அவர் கூட பண்றது நான் சொல்றேன், அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் கூட பேசியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணோம். என்னங்க நீங்க
கல்யாணத்துக்கு அப்புறம் சீரியல் பண்ண வேண்டாம் அப்படி மேபி வேற ஏதாவது நமக்கு சும்மா இந்த குட்டி குட்டி ஆட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தா பண்ணலாம். ஆனா சீரியல்ல ஒன்னா பண்ண வேண்டாம் அப்படின்றது முடிவு எடுத்துட்டோம். ஓகே. ஹார்ட் கோர் தளபதி ஃபேன் நீங்க. அந்த ஒரு தளபதி ரசிகை வந்து நாங்க வாரிசு ஆடியோ லான்ச்சோட ரெட் கார்பெட் ஹோஸ்டா நீங்க வந்து அப்படி பயத்துல இப்படி நின்றுப்பீங்க. அவர் வந்து உங்க தோள் மேல கை போட்டு அந்த ஒரு போட்டோ அண்ட் கட் பண்ணா இப்ப வந்து ஒன் லாஸ்ட் டைம் சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் தளபதி திருவிழா தான். சோ ஃபீல் பண்றீங்களா மலேசியா போக முடியல? ஆமா ஆமா நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி இங்க ஷூட் இருந்தது எனக்கு அன்னைக்கு. இல்லைன்னா நான் எப்படியாவது போயிருப்பேன். எப்படியாவது நான் அங்க போயிருப்பேன். எனக்கு அவரை பார்க்கணும்ன்ற ஆசை இருந்தது. பட் ஓகே இப்பவும் பார்க்கலாமே, இங்கதானே இருக்காரு, எப்பனாலும் பார்க்கலாமே அப்படி நம்ம நினைச்சு அப்படியே குட் இதுல இருப்போம், ஹோப்ல இருப்போம். நைஸ். அண்ட் அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து அந்த போட்டோ பார்த்தாலே தெரியும் அவ்வளவு நர்வஸ் அப்படி இப்படி ஒரு மாதிரி. அப்பதான் அழுது முடிச்சேன். எதுக்கு? அவரை பார்த்தோன்னேங்க அவர் பயங்கரமான ராராங்க. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அவர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலு, பயங்கர ராரா, நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. அண்ட் மேபி அவர் ரொம்ப கைண்டா இருந்தாரு. அதனாலயா இல்ல இவர் இப்படிதானா, அவர் சிரிப்பு எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் லைஃப்லயே மறக்க மாட்டேன். அதாவது ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரு கொடுத்தாரு. அண்ட் நான் நிறைய பேர் அவரை மீட் பண்ணவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவங்கள மீட் பண்ணவங்க எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. அவரை மீட் பண்ணதை மறக்கவே மாட்டோம். ஏன்னா அவர் அப்படி பண்ணிடுவாரு. அப்படி ஒரு கைண்ட்னஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. என்னடா இவரு இப்படி அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணாக்கும். நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் அவரோட இப்போ வந்து லாஸ்ட் ஆடியோ லான்ச்ல இருந்து நிறைய வைரலான விஷயங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அதை பார்க்கும் போதுல என்ன மைண்ட்ல ஓடுது ஷப்புக்கு ஒரு தளபதி ரசிகையா? எனக்கு என்னன்னா, சரி என்ன திருப்பி நம்ம எந்த ஆடியோ லான்ச்காக நம்ம இப்படி த்ரில்லா இருக்க போறோம், அந்த ஆடியோ லான்ச் குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்கே நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு ஆர்வமா இருப்போம்ல. அது இந்த ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் எந்த எஃப்டிஎஃப்ஸ்க்கு நம்ம போய் இப்படி பிச்சுக்க போறோம் தெரியலையே. ஏன்னா நாங்க இங்க இல்லைன்னா கூட நாங்க எங்கேயாவது போய் பாத்துருவோம் தெரியுமா. நான் ஒரு வாட்டி விருதாச்சலம், கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போய் எஃப்டிஎஃப்எஸ் பாத்திருக்கேன். ஓகே. எங்க நான் இருந்தாலுமே இல்ல என்னால இங்க பாக்க முடியல, நான் எங்கேயாவது போய் பாத்துருவேன். ஓகே. அதெல்லாம் நான் இப்போ யாருக்காக பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், அந்த த்ரில்லு, அந்த ஒரு சந்தோஷம், கத்துறது, தொண்டையெல்லாம் வலிக்கும் திருப்பி வரும்போது. படம் முடிச்சுட்டு அவ்வளோ கத்துவேன் நானு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ கத்துதேன்னு சுத்தி இருக்கிறவங்க கூட திட்டுவாங்க. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும் தெரியுமா. தியேட்டர்ல நீங்க தெரியுமா சில பேர் கத்துவாங்க, சரி என்னடா படமே பாக்குறது அந்த மாதிரி. அது வந்து அவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறீங்க பாருங்க. அப்படி என்ன பாப்பாங்க. ஆரம்பத்துல பார்த்த ஷபானா இருக்காங்க இல்லையா, செம்பருத்தி டைம்ல அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சப்பி பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, ஒரு அழகான சமத்தான பொண்ணு. அண்ட் இப்ப பார்க்கும்போது போலீஸ்ல ரொம்ப டோன்டான ஒரு மாதிரி. அப்படியா? உண்மையிலங்க அந்த எப்படி சொல்றது, நோஸ்ல இருந்து ஃபேஸ்ல இருந்து நான் பிசிக்கல் அப்பியரன்ஸாவே சொல்றேன். நான் ரொம்ப டோன்டா இருக்கீங்க, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் நிறையா. மேபி அந்த மாதிரி இந்த ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி நம்ம பார்க்கும்போது, ஏன்னா சீரியல் மிஸ்டர் மனைவி வரைக்குமே வந்துட்டு கைண்ட் ஆஃப் வேற ஒரு லுக்ல இருந்தீங்க. சிடபிள்யூசில பார்த்தா டோட்டலா ஒரு வேற மாதிரியான ஒரு சேஞ்ச் ஓவர். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ போலீஸ்ல பார்க்கும்போது அடடா அழகா இருக்குங்க, இவங்களோட மேக்கப்ல இருந்து, இவங்க ஹேர் ஸ்டைல்ல இருந்து, இவங்களோட அட்டையர், நிறைய விஷயங்கள் கேரி அவுட் பண்ற விதமே வந்து அவ்வளோ அழகா மாறி இருக்கு இல்லையா. வெயிட் லாஸ் ஜர்னி அண்ட் அஸ் இன் ஒரு ஸ்கின் கேர் அண்ட் மத்தபடி ஹேர் கேர், வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி? அதான் ஒரு 10 கிலோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு இதுக்குமே ஒரு 10 கிலோ கம்மி பண்ணிருப்பேன் நானு. என்ன பண்ணீங்க 10 கிலோ? ஆக்சுவலி கரெக்டா வெயிட் லாஸ் எப்போ பண்ணீங்கன்னா 24 தான். வித் கோமாளிக்கு முன்னாடி அப்பதான் நான் பண்ணேன் ஒரு 10 கிலோ. அதான் ப்ராப்பரான டயட்டு, ஒர்க் அவுட், பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணேன் அந்த டைம்ல. ஓகே. அதான் ஒரு நியூட்ரிஷன் ஒருத்தவங்க கிட்ட இருந்து நல்ல கைடன்ஸ் எடுத்தேன். அவங்க இது சாப்பிடுங்க, இவ்வளவு சாப்பிடுங்க, புரோட்டீன், அதான் ஒரு கிராம் போட்டு, அதை ஒரு எண்ணெய் எடுத்தா கூட அது எனக்கு தெரியும் நான் இவ்வளவுதான் எடுக்கிறேன் அப்படின்றது கணக்கு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். கேலரிஸ் ஒரு டேபிள் ஸ்பூன்னா இவ்வளோ கேலரி, எவ்வளோ, அதான் அந்த கேலரிஸ் கணக்கு போட்டு என்னோட பாடி இதுக்கு எவ்வளோ சாப்பிட்டா கம்மியாகும் அப்படின்னு கணக்கு போட்டு பண்ணேன். அதுதான் இப்போ வரைக்கும் பண்றேன். இப்போ ஒரு 1 வீக்கா டயட்ல இல்ல, நல்லா சாப்பிட்றேன். அது உண்மையில நீங்க வந்து இந்த ப்ரான் ரோஸ்ட் சொன்னதுல இருந்து என் மைண்ட் அங்கதான் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் அதே மாதிரி டூ இட் வாட் எவர் யூ லைக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அகெயின் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வந்து அப்படி உங்களோட ஸ்லீவ்ஸ்குள்ள எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கீங்க?
அதான் இந்த 26ல என்னோட ஒரு படம் வந்துரும். வாவ். ஒரு படம் பண்ணியிருக்கேன். Nice. ஸோ அதோட டப்பிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஆ. ஸோ ஹோப்ஃபுல்லி அதுக்கு தான் வெயிட்டிங் நெக்ஸ்ட். அதுக்குள்ள போலீஸ் முடிஞ்சிரும். போலீஸ் முடிச்சோன்னா அது வரும்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வரைக்கும் அதுதான். ஓகே. மைண்ட்ல எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி? அதான் நிறைய கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்டான கேரக்டர், நிறைய டிஃப்ரெண்டான கிராஃப் இருக்கிற கேரக்டர் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது எங்கே பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் யோசிச்சு இந்த முடிவெடுத்தேன். இப்போ சீரியலா இருந்தா நம்ம ரொம்ப டியூரேஷனுக்கு ஒரே இடத்துல இருக்கோம்ல, ஒரே கேரக்டர் தான் நம்ம ஒரு 4-5 இயர்ஸ் அதுக்குள்ள போயிடும், வயசாகி எங்கேயோ போயிடும். அதனால ஸோ நம்ம கம்மி டியூரேஷன்ல நம்ம எந்த அளவுக்கு கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதா என்னோட ஒரு ஐடியாவா இருந்தது. அதுக்கு தான் அடுத்த இந்த ஸ்டெப் எடுத்தேன். ஒரு சீரீஸ் பண்ணா நமக்கு ரொம்ப கம்மி டியூரேஷன் தான், இப்போ முடிஞ்சிடும் 100 எபிசோடு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பண்ணலாமே. ஸோ லைஃப்ல அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே இருக்கலாம், அதுதான் பெஸ்டா இருக்கும் தோணுச்சு. பியூட்டிஃபுல் அண்ட் வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபில்டர் இல்லாம அவ்வளோ அழகா வந்து மனசுல பட்டது டப்புன்னு பேசினதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.